யார் பயப்படுறாங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு மாற்றம்னு பெருசாக இவங்க சொல்லிட்டாலே தமிழ் ஃபஸ்ட்டு 2 டைமு 100க்கு 100 இந்த பேட்டர்னில் ஐயோ மாறிடுச்சே அப்படின்னு யாரும் பதட்டமடைய வேணாம். இந்த மறு வச்சா மாறு வேஷன்ற மாதிரி தான். ஆனால் என்ன வித்தியாசம் முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்குன்னா, தமிழில் 5 கொஸ்டின் படித்தா போதுமா, படிக்கிற விஷயம் 15 தான் இருக்கும். மீதிலாம் அப்படிலாம் கிடையாது. 5 படிச்சிங்கன்னா தான் பாஸ் பண்ண முடியும். காரணம் என்ன அப்படின்னு, மீதி அந்த 5 கொஸ்டின்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா 11th 12th இல்லை அதை பற்றி டீப்பாக படிக்கணும். இப்போ சில கொஸ்டின்ஸ் ஏன் பழைய புக்கு படிக்கணுமா, புது புக்கு படிக்கணுமா, இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த 15 கொஸ்டின்ஸை படிக்கிறதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் எங்கே ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னு ஒரு டிவைட் பண்ணுறோம். இதில் தான் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து 2ஆக பிரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இலக்கணத்தை அதை ஒரு தனியாக 85 இலக்கணம் அது சம்மந்தப்பட்டது, ஈஸியான விஷயங்கள் ரொம்ப ஈஸி அப்படின்றத ஒரு 85, இந்த 15 மனப்பாடம் பண்ணுற விஷயம் இதை வந்து தனியாக வந்து பிரிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் பிரிக்கிறேன், நல்ல கேள்வி கேட்டீங்க சார். ஆனால் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து 100 கொஸ்டின்ஸ் 100க்கு 98க்கு 100க்கு 100 எய்ம் பண்ணும், 98க்கு குறையக்கூடாது. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது பேசியிருப்போம். அபாரமாக யூத் பேப்பர் வந்து வளர்ந்து நிற்கிது. நிறைய பேரோட மோட்டிவேஷன் இருக்கட்டும், லைஃப் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எந்தெந்த எக்ஸாம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் பலதரப்பட்ட, குறிப்பாக கிராமப்புற அடித்தட்டு மக்களை கொண்டு சேர்த்த யூத் பேப்பரில் 3 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு சந்திப்பு. என்னை பற்றி ஓரளவு ஏற்கனவே வேலை நமது சேனல் வந்து இருக்கவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஒரு ஷார்ட்டாக சொல்லிவிட்டு இதில் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலபஸ் மாறி போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டமே வேணாம். ஐயோ மாறிடுச்சே அப்படின்னு யாரும் பதட்டமடைய வேணாம். இந்த மறு வச்சா மாறு வேஷன்ற மாதிரி தான் இந்த சிலபஸ் சேஞ்சஸ். ஒன்றும் பெருசாக வந்து சேஞ்சஸ் இல்லை. அதை டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அடுத்தது புது புக்கு படிக்கணுமா, பழைய புக்கு படிக்கணுமா, எப்படி படிக்கிறது, அந்த பேட்டர்னை எப்படி அணுகிறது, இந்த விஷயம்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னே தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன ரீகேப். என்னை பற்றி 2010 எண்டில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2024 எண்டாயிடுச்சு. நான் இன்னும் டிஎன்பிஎஸ்சியோடையோ இல்லை மாணவர்களோட உள்ள தொடர்போ இன்னும் வந்து துண்டிக்கப்படல. வில்லேஜில் நான் தான் டிஎன்பிஎஸ்சியில் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணேன். குரூப் 2010 எண்டில் ஆரம்பித்து 11 குரூப் 4 இப்போ இந்த பேட்டர்ன் அப்போ இருந்தது. கிட்டத்தட்ட இலக்கணம் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருந்தது. அதில் ஒரு 177 கொஸ்டின்ஸ் என்னமோ போட்டிருந்தேன். அப்போ வரல, 180 பக்கமாக கட் ஆஃப் இருந்தது. அடுத்தது குரூப் 1 ஃபஸ்ட்டு குரூப் 1 135 பக்கமாக போட்டிருந்தேன், அதுவும் வரல. அதுக்கப்புறம் நடந்த எல்லா குரூப் 1லேயும் இந்த லாஸ்ட்டு குரூப் 1 உட்பட எல்லா குரூப் 1ம் கிளியர் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணாலும் கிளியர் பண்ணுற அளவுக்கு ஜிஎஸ்சில் ஒரு வைடான படிப்பு படிச்சிருக்கிறதால இது இந்த சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஓகே சொன்னேன். சரி, நம்ம அந்த ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒரு 10 எக்ஸாம்ஸ் கிட்டத்தட்ட 10க்கு மேலே தொடர்ந்து பாஸ் பண்ணிகிட்ருக்கோம், டச்சில் இருக்கோம். குரூப் 2 குரூப் 4 பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு குரூப் 2ல் 512 ரேங்க் எடுத்து 2011 அடுத்து வந்த கொஞ்ச நாள்லேயே கிளிக் ஆச்சு. காரணம் என்னென்னா, இப்போ இருக்கிற சிலபஸ் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நமக்கு வந்து 512 ரேங்க் ஏஎஸ்ஓ செக்ரட்டரியேட்டில் நல்ல போஸ்டிங் கிடச்சிது. அடுத்த வருஷம் நடந்த குரூப் 4ல் ஸ்டேட் 12th, அடுத்த குரூப் 2 ஸ்டேட் 9th இன்டர்வியூ போஸ்ட் சப் ரெஜிஸ்ட்ராக இருக்கேன். அப்புறம் குரூப் 2 குரூப் 4 எழுதுறத விட்டாச்சு. அடுத்தது குரூப் 1 வந்து 2015 16 2 முறை இன்டர்வியூ போயிட்டு 2 டைமுமே வந்து 77வது ரேங்க் எடுத்தேன். கொஞ்சம் நூல் இழையில் வந்து வாய்ப்பு தவற விட்டாச்சு. நிறைய பேருக்கு மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேலை நமதுன்னு ஒரு சேனலில் கொஞ்சம் அப்படியே நமக்கு தெரிஞ்ச நாலேஜை எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் என்ன வித்தியாசம் முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்குன்னா, முன்ன அப்படியே ஸ்கூல் புக்கை எடுத்து லைன் பை லைனாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருந்த விஷயங்கள் இப்போ அந்தளவுக்கு தேவைப்படாது. பழைய பேட்டர்ன் கிட்டத்தட்ட இது சிலபஸ் மாறினாலும் நம்ம பழசையெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 2012 சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதே சிலபஸ் தான், இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் அதை நான் பழசை பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதே பேட்டர்ன் தான், அதே சிலபஸ் தான். எடுத்து பார்த்தீங்க, வெரிஃபை பண்ணிங்கன்னா தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாலும் தெரியும். நான் அந்த குரூப் 2 பாஸ் பண்ணது ஃபஸ்ட்டு குரூப் 2ல் 100க்கு 100, குரூப் 4ம் 100. இதில் வந்து 93 95 இதெல்லாம் புது பேட்டர்னில். தமிழ் ஃபஸ்ட்டு 2 டைமு 100க்கு 100 இந்த பேட்டர்னில். அந்த ஸ்கூல் புக்கோட இம்பேக்ட் அது வந்து 10வது வரைக்கும் படித்தா போதுமா அப்படின்றது வந்து கிடையாது. 10வது அதாவது அது வந்து போதுமானது இல்லை, அதை தாண்டி போகணும். ஆனால் 10வது வரைக்கும் நல்லா படிக்கணும்.
அதுக்கப்புறம் 11வது 12வது கட்டாயம் ஒரு 2 ரீடிங்காவது கொடுத்துருக்கணும். 10வது வரைக்கும் எதை கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு ஸ்கூல் புக்ஸை முடித்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தேன். அது இந்த ஃபஸ்ட்டு குரூப் 4 சொன்னேன். ஆனால் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினம், அதனால் அந்த டேட் நல்லா ஞாபகம் இருந்தது. அன்றைக்கி எழுதின குரூப் 4ல் 98 99 நினைக்கிறேன். அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு ஸ்கூல் புக்கை ஒரு ரீடிங் விட்டு போனோம். அவ்வளோ பண்ண முடிஞ்சது. இப்போ இருக்கிறதுல என்ன அப்படின்னா, நான் சொல்கிற டாபிக்ஸ் சந்திப்பிழை, இந்த இலக்கண குறிப்பு, இந்த மாதிரி 1-2 விஷயங்களை நல்லா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ கலைச்சொல் அப்படின்றாங்க, ஸ்கூல் புக் பின்னாடி இருக்கும். ஓகே, அதனால் சிலபஸ் நம்ம படிக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் 1 கொஸ்டின் பார்க்கலாம், குரூப் 4 கொஸ்டின் பார்க்கலாம், குரூப் 2 கொஸ்டின் பார்க்கலாம். அது இல்லாமல் அந்த குரூப் 1 ரேங்கிங்கில் வர ஃபாரஸ்ட், ஏசிஎஃப், இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் நான் வந்து ஃபஸ்ட்டில் சொல்கிறேன். அந்த ஃபஸ்ட் டைம் 100 99 அந்த இது 99 98 வந்ததுன்னு சொன்னேன். அதில் படித்தது வெறும் ஸ்கூல் புக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாத்தையும் பார்த்தோம். அதையும் இதையும் பார்த்துட்டு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நாலேஜ் வச்சு எழுதும்போது அது பாசிபிளாக இருந்தது. இந்த குரூப் 2ல் 100க்கு 100 எடுக்க முடிஞ்சுது. குரூப் 4க்கு அடுத்த குரூப் 2 செக்ரட்டரியில் ஏஎஸ் ஆனதில் குரூப் 2ல் அதை வந்து 100க்கு 100 போட முடிஞ்சுது. இனிஷியல் டார்கெட் எப்படி அப்படின்னா, இதில் வந்து 100 ப்ளஸ் கணிதம் ரீசனிங், அதில் ஒரு 25, 125ல் 123க்கு குறையக்கூடாது. கட்டாயம் சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னா 123. கணக்கில் 25 எடுத்தால் இதில் 1-2 குறையலாம், இதில் 100 எடுத்தால் அதில் 1-2 குறையலாம். 125 போட்டால் மீதி நமக்கு 75 தான். 75ல் 55 to 60 எடுத்தால் சர்வீஸ். 60க்கு மேலே போனால் ஸ்டேட் டாப்பர். யார் பயப்படுறாங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு மாற்றம்னு பெருசாக இவங்க சொல்லிட்டாலே அது ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஐயையோ நமக்கு வந்து இது புதுசாக இருக்கே, இந்த பேட்டர்னுக்கு படிக்கணுமா அப்படின்னு ஒரு பயம் வரும். லாஸ்ட் ஒரு 10-14 வருஷமாக பார்க்குறோம், குறைஞ்சது ஒரு 10-15 முறை சிலபஸை ஆனுவல் பிளானர் வருது இல்லையோ சிலபஸ் சேஞ்சஸ் வருது. அந்த அளவுக்கு மாற்றம் தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் தலைப்பு தான் மாறுதே தவிர தலைப்போ பேட்டர்னோ ஸ்கீம்ஸு அப்படின்னு வார்த்தைகளை மாற்றி போட்டாலும் அதை உள்ளே இருக்கிற விஷயம், நம்ம படிக்கிற விஷயம், ஏற்கனவே அதை படிச்சுட்டு இருந்த விஷயம், அதையெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றும் மாற்றம் இல்லை. பாஸ் பண்ணுறது நான் ஏற்கனவே படித்து முடித்து வச்சுட்டேன்னு. லாஸ்ட் இயர் எனக்கு 2 கொஸ்டின்ஸு 3 கொஸ்டின்ஸு தான் போச்சு. இந்த டைம் நான் அதை அப்படியே ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் போகும்போது நான் ரிவைஸ் பண்ணது எல்லாம் வேஸ்ட் ஆகிடுமா அப்படின்னா அது நிச்சயம் இல்லை. அது எல்லாமே அப்படியே அந்தந்த 15 கொஸ்டின்ஸுக்கான சிலபஸில் வரும். அதில் சிலபஸில் பாரதியார், கம்பர் ஏதோ ஒரு 10 பேர் போட்டிருக்காங்க அப்படின்னா அதில் மட்டும்தான் கேள்வி வருமானா நிச்சயம் அதுவும் இல்லை, அதை தாண்டியும் வரும். அந்த 1-2 கொஸ்டின்ஸ் சொல்கிறாங்கள, அந்த 15 கொஸ்டின்ஸில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கட்டாயம் உங்களுக்கு அந்த 10வது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கை படிக்கும்போதே போட்டுடலாம். மீதி அந்த 5 கொஸ்டின்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா 11th 12th இல்லை அதை பற்றி டீப்பாக படிக்கணும். இப்போ சில கொஸ்டின்ஸ் ஏன் பழைய புக்கு படிக்கணுமா, புது புக்கு படிக்கணுமா, இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்பாங்க. நம்ம பழைய புக்கு புது புக்கு அப்படின்றத விட, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் அம்பேத்கர் இருக்காங்க அப்படின்னா அம்பேத்கரை பற்றி படிக்கணும். சிலபஸில் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் ஒரு பேர் தான் ஃபஸ்ட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்குது அப்படின்னா, அவர் எப்போ பிறந்தார், எங்கே பிறந்தார், அவர் என்ன படித்தார், பாரிஸ்டர் எங்கே முடித்தார், முதல்ல ஆசிரியர் பணி என்ன பண்ணார், அடுத்தது பத்திரிகையில் அவர் என்ன பங்கு பண்ணார், என்ன புத்தகம் எழுதினார், பகிஷ்கரித் அந்த சபை என்ன ஆரம்பித்தார், போராட்டம் என்ன பண்ணார், கட்சி என்ன ஆரம்பித்தார், கல்வி நிலையம் என்ன ஆரம்பித்தார், எப்போ ஆரம்பித்தார், பத்திரிகை ஏதாவது நடத்தினாரா, அடுத்தது அரசியல் அமைப்பில் அவரோட பங்கு என்ன, டிராஃப்டிங் கமிட்டியில் என்னவாக இருந்தார், டிராஃப்டிங் கமிட்டி சம்மந்தப்பட்டது, அதோட சிற்பி, மனு, அமைச்சராக என்ன இருந்தார், புதுசாக ஒரு கட்சி தொடங்கினார், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன பண்ணார், என்ன மதத்துக்கு மாறினார். இந்த விஷயங்கள்லாம் பழைய புக்கில் இருந்தாலும் சரி, புது புக்கில் இருந்தாலும் சரி, அதை தாண்டி நெட்டில் இருந்தாலும் சரி, அதை படித்தாகணும். அது பழைய புக்கிலேருந்து கேட்டாங்க, புது புக்கிலேருந்து கேட்டாங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறத விட அதில் சிலபஸ் இருக்கா, அதை பற்றி ஃபுல்லாக உங்ககிட்ட என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ, அம்பேத்கர் அப்படின்னு பார்த்தாலே, அயோத்தியாச பண்டிதர் அப்படின்னு பார்த்தோம்னாவே உங்களுக்கு பழைய புக்கு புது புக்கு 11th 12th எங்கே போனாலும் படிக்கணும். பெருஞ்சித்திரனார் அப்படின்னா அவரை பற்றி ஃபுல்லாக படிச்சிட்டோம்னா அவங்க எந்த புக்கிலேருந்து வேணாலும் கேட்கட்டும். சிலபஸ் இன்னொன்று நிறைய பேர் பார்க்கும்போது சிலபஸ் பெருசாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. பெருசு கிடையாது. தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன் நிறையா கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளனேஷன்றதை விட எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்கோம்.
தன்வினைனா பிறவினைனா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் புரியணுன்றதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பத்தியிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்றதையே ஒரு பத்தியாக கொடுத்துருக்குறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அது ஒரு லைனில் முடிக்கலாம். ஒரு கட்டுரையிலேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும், ஒரு ப்ராவர்ப் கொடுத்து அதோட மீனிங் கேட்கப்படும், 2 லைன் அதை அவங்க ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் அது சிலபஸ் பெருசாக இருக்கிறதா நினைக்க வேணாம். அதில் ஒன்றுமே இல்லைன்றதுக்காக படிக்காமல் இருக்கக்கூடாது. அதெல்லாம் கிராமர் ஒரு 3-4 ரிவைஸ் பண்ணால், ஸ்கூல் புக்ஸை ரிவைஸ் பண்ணால் போதுமானது. ஸ்கூல் புக்கில் முன்னே வந்து ஸ்ட்ரெஸ் எங்கே கொடுப்போம் அப்படின்னா அந்த பாடல் வரிகள், எழுதுனது யார், அந்த அடுக்கு தொடர், அந்த மீனிங் என்ன, இந்த மாதிரி விஷயங்களில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுப்போம். இப்போ அதுக்கு அடுத்தது ஆசிரியருக்கு பிறகு சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, எதிர்ச்சொல் தருக, மயங்கொலி பிழைகள், கலைச்சொற்கள் பெரும்பாலும் புக்கு எண்டில் இருக்கும், அறிஞ்சொற்பொருள், இந்த மாதிரி விஷயங்கள், சந்திப்பிழை, ஒரு இதில் வந்து வினை முற்று, வினை எச்சம், இலக்கணம், தன்வினை, பிறவினை, ஒரு பேராகிராஃப் மாதிரி கற்றான், கற்பித்தான், அந்த மாதிரி ஒன்று செய்வினை, செய்பாட்டு வினை, இந்த மாதிரி கிராமர் நீங்கள் ஏற்கனவே ஸ்கூலில் படித்தது, ஏற்கனவே இப்போ இந்த எக்ஸாம்ஸுக்கும் படிச்சுட்டு இருந்தது, அதில் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுத்தா போதும். குரூப் 4 லெவலுக்கு நீங்கள் குரூப் 2 லெவலுக்கு படிங்க. குரூப் 4 ஈஸியாக இருக்கும். ஸ்கூல் புக்ஸ் அது ஓகேங்களா? அந்த 15 கொஸ்டின்ஸை படிக்கிறதுக்கு 85 கொஸ்டின்ஸ் வந்து பொதுவாக கிராமர் இல்லை அது ரிலேட்டடு, கலைச்சொற்கள், இந்த மாதிரி. இன்னொன்று சிலபஸில் அழகாக உங்களுக்கு முன்னே வந்து எங்கேருந்து வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஒரு பேராகிராஃப் கொடுக்குறாங்க, ஒரு யூனிட் 8ன்னு கொடுத்து ஒரு 20-30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 20 தலைப்பு இருக்கும். அந்த 20 தலைப்பில் எங்கே கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தெரியாது. இப்போ வந்து தனியாக பிரித்து சயின்ஸாக 5 கேள்வி தான், புவியியலாக ஒரு 5 கேள்வி தான், இந்த இலக்கண குறிப்பாக கலைச்சொற்களாக 10 கேள்வி தான், இந்த மாதிரி மொழியாக்கம் டிரான்ஸ்லேட் பண்ணுறது அதுக்கு இத்தனை கேள்வி தான் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துட்றாங்க. அது எல்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த கிராமர் பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். ஒரு 85 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட கிராமர், அது ரிலேட்டடு, டிரான்ஸ்லேஷன், இது எல்லாமே அதை படிச்சுக்கிறோம். அது வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே போதும், ஹார்ட் ஒர்க்கு தேவையில்லை. இந்த 15 கொஸ்டின்ஸில் என்ன வரும்னா இலக்கியம், ஆசிரியர்கள், பாரதியார், இந்த மாதிரி சில தமிழ் அறிஞர்கள் நம்ம ஹிஸ்ட்ரிலையும் படிப்போம், தமிழ் புக்லேயும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் புக்கு, பழைய புக்கில் வந்து சுதந்திரத்துக்கு போராடிய பெண்மணிகள் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழக பெண்கள் அதை பற்றி போட்டிருப்பாங்க. அவங்கள பற்றி குரூப் 1 மெயின்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இல்லை குரூப் 2ல் நிறையா கேட்டிருக்காங்க, தமிழ் பார்ட்லேயும் கேட்பாங்க, ஹிஸ்ட்ரிலையும் கேட்பாங்க. அந்த மாதிரி நமக்கு ஜிஎஸ்லேயும் இதுலேயும் அங்கே தமிழ் பண்பாடு, சங்கம் வேறா, அந்த மாதிரி சில விஷயங்கள், திருக்குறள் யூனிட் 8ன்னு முன்னே இருந்தது, இப்போ யூனிட் 6ல் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சில விஷயங்கள் அங்கேயும் யூஸ் ஆகும், இங்கேயும் யூஸ் ஆகும். அது ஒரு பாதி. இன்னொரு பாதி இந்த நூலை எழுதுனது யார், இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி முடியரசன், இந்த மாதிரி. சரி, அவங்க வந்து வைரமுத்து இல்லையே அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங்கில் எடுக்கிறவங்க, கொஸ்டின்ஸ் எடுக்கிறவங்க தமிழ் அறிஞர்கள், இல்லை பழைய கொஸ்டின்ஸை பார்த்து எடுக்கிறவங்க கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து ஆப்ஷனில் இருக்கும். அதை அவங்க மட்டும் போகிற போக்கில் போட்டு போவாங்க. அதனால் நம்ம ஏற்கனவே படித்த விஷயங்களையும் படிக்கணும். ஆனால் ஃபோக்கஸ் எதில் இருக்கணும் அப்படின்னா சிலபஸில் இருக்கிறவங்கள பற்றி டீட்டெயிலாக படிச்சுக்கணும். ஸ்கூல் புக்ஸை தாண்டி நெட்டில் பெருஞ்சித்திரனார் அப்படின்னு போட்டோம்னா என்னென்ன வருதோ அதையும் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு, இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது, அவருக்கு இந்த பேர் இருக்குது, இயற்பெயர் இது, இந்த பேர் இருக்குது, இந்த பட்டம் வாங்கினார், இந்த நூல்கள் எழுதினார், நாடகவியல், அந்த மாதிரி ஒன்று ஒருத்தவங்களுக்கு படிக்கும்பொழுது எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நெட்டில் தேடி நோட்ஸ் எடுத்துக்கணும். அவ்வளோதான். அந்த 15 கொஸ்டின்ஸுக்கு வந்து இலக்கியம் சம்மந்தப்பட்டது, மனப்பாடம் சம்மந்தப்பட்டது. மீதி விஷயங்கள் எல்லாம் பண்பு தொகையாக அது பிரித்தா மை வரும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அதை வந்து மேத்ஸ் ஃபார்முலா மாதிரி போட்டே போகலாம். அது நீங்கள் படிக்கவே பைந்தமிழ் இந்த மாதிரி இருக்குன்னா அதை பிரித்தா மை வருமா, இல்லை சில இலக்கண விதிகள் இருக்குது, அந்த விதிகளை நம்ம படிச்சிட்டோம்னாவே இது போட்டுடுற மாதிரி இருக்கும். அந்த 15 தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்மார்ட் ஒர்க் எங்கே ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னு ஒரு டிவைட் பண்ணுறோம், இதில் தான் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல வந்து 2ஆக பிரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இலக்கணத்தை அதை ஒரு தனியாக 85 இலக்கணம் அது சம்மந்தப்பட்டது, ஈஸியான விஷயங்கள், ரொம்ப ஈஸி அப்படின்றத ஒரு 85, இந்த 15 மனப்பாடம் பண்ணுற விஷயம், இதை வந்து தனியாக வந்து பிரிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் பிரிக்கிறேன், நல்ல கேள்வி கேட்டீங்க சார்.
முன்ன என்ன பண்ணுவோம், இந்த இலக்கியம் இலக்கணம் இந்த நூல் ஆசிரியர்கள் இவங்கள பற்றியே பார்த்திங்கன்னா ஒரு முடியரசனா ஒரு 100 நூல், கல்கியா ஒரு 20, அவங்க எழுதின நூல் ஒன்று அவ்வளோ டீட்டெயிலாக. இதில் தான் நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே இருக்கும். ஆசிரியர், நூல் ஆசிரியர், இந்த ஃபோக்கஸ் தான் இருக்கும். அதே ஞாபகத்தில் சிலபஸ் பார்க்காம ஒருத்தர் போகிறாரு, ஏற்கனவே படித்த ஒருத்தர் போகிறாரு, இல்லை ஏற்கனவே பாஸ் ஆனவர், குரூப் 4 பாஸ் ஆனவர், நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு போகிறாரு, சிலபஸை பார்க்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் ஏற்கனவே படிக்கிற மாதிரி தான் படிச்சுட்டு இருப்பார். நமக்கு இங்கே இந்த 15 தேடி எப்படி ஓடினாலும் அதில் 13, 14, 15 அந்த டார்கெட். இந்த 85க்கு நீங்கள் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதில் 84, 85 இந்த 15 படிக்கிற டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட இந்த 85 எடுக்க முடியும். இது மிஸ் ஆகாது. ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது. நமக்கு டோட்டல் தான் முக்கியம். திரும்ப காம்படிஷன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டல் தான் தேவை. அது எங்கே அந்த கிரிக்கெட்டில் வந்து எட்ஜில் 4 போனாலும் நமக்கு 4 ரன் அவ்வளோதான். அந்த மாதிரி ஃப்ளூக்கில் வந்தாலும் எதுனாலும் ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் இதில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் ஃப்ளூக் விழும். ஸ்டேட் டாப்பருக்கும் விழும், எல்லாருக்கும் விழும், எட்ஜில் இருக்கவங்களுக்கும் விழும், ஃபெயில் ஆனவங்களுக்கும் விழும். அப்போ அந்த ஸ்கோரை எப்படி நம்ம பண்ணுறது, அதை ஜிஎஸ்சில் அதே மாதிரி எப்படி பிரிக்கிறது, எங்கே நம்ம இம்பார்ட்டன்ஸ் அதிகம் கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கும்போது இதில் நம்ம ஈக்குவலாக பிரித்து வச்சு ரொம்ப ஃபோக்கஸை இந்த 15லே கொடுத்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த 85 ஈஸியாக சீக்கிரம் முடிச்சுட்டு அந்த 15ஐயும் படிச்சுட்டு ஸ்கூல் புக்ஸ் முடிச்சுட்டு 11th 12th இந்த சிலபஸில் உள்ள விஷயங்கள் அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம தேவிரா தமிழ் இலக்கிய வரலாறுன்னு ஒரு புக் இருக்கும். சிலபஸ் ஓரியன்ட், அது ஒரு புக்கு. சிலபஸ் ஓரியன்ட் முடிஞ்சால் ஏற்கனவே படிச்சிருந்தவங்க ஒரு ஃபுல் ரீடு விடலாம். ஸ்கூல் புக்ஸ் வந்து எப்படி படிக்கிறது அப்படின்னா, நம்ம சிலபஸை முதல்ல நம்ம மெமரியாக இருக்கிற அளவுக்கு அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும் சார். சிலபஸை தமிழ் சிலபஸை அடிக்கடி பார்த்துட்டே இருக்கும். தமிழ்ல எப்பயுமே சிலபஸ் நம்ம மெமரியில் ஓடிட்டே இருக்கணும். சிலபஸ் ஏன் அப்படின்னா, நிறைய முறை வந்து கொஸ்டின் செட் பண்ணும்போது அங்கே வந்து திருவள்ளுவர் அப்படின்னு இருக்குது அப்படின்னா திருவள்ளுவர் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அது நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து உட்காரும். இல்லை அதை தாண்டி போனாலும் அது வேறு விஷயம். அப்போ ஒவ்வொரு டைமும் சிலபஸ் மெமரியாக இருக்கும்போது அந்த சிலபஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ், திருக்குறளில் ஒரு 10 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. இந்த 10 அதிகாரத்தில் சிலபஸில் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபுல் ஸ்கூல் புக்கை 6வது 10வது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கும்போது அதில் இருக்கிற அதிகாரம் அன்புடைமை அப்படின்னு வருது அப்படின்னா சிலபஸ்லையும் இருக்குன்னா அந்த 10 குறளையும் ரொம்ப டீப்பாக மற்ற இடத்த ஒரு அதிகாரத்தை ஒரு 2 ரீடு விடுறீங்க அப்படின்னா இந்த குறளை ஒரு 4 முறை 5 முறை அந்த மாதிரி படிக்கணும் சிலபஸில் இருக்கிறது. இதில் எப்படி படிக்கணும் அப்படின்னா, அந்த குறளில் இருக்கிற ஏதாவது டேஸ், படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் அப்படின்ற மாதிரி அந்த நட்புன்ற இடத்த டேஸ் போட்டு என்ன சொல்ல வராரு அந்த மாதிரி யூனிட் 8 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. இதே இன்னொரு அதிகாரம், இந்த அதிகாரம் தான் கேட்கலையே விட்டுடலாம் அப்படின்னா, இப்போ அன்புடைமை இல்லைன்னு வச்சுப்போம். அன்புடைமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குன்னா கீழே பிரித்து எழுதுகன்னு போட்டிருப்பாங்க. அன்புடைமையை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு போட்டிருப்பாங்க. நமக்கு சிலபஸில் பிரித்து எழுதுக இருக்கும். அப்போ அந்த அதிகாரத்தை அப்படியே ஒரு ரீடு விட்டு பிரித்து எழுதுக நம்ம படிக்கும்பொழுது தான் நம்ம அந்த அதிகாரம் சிலபஸில் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எதையும் ஒதுக்கவே முடியாது. கிட்டத்தட்ட வாழை மாதிரி தான், தண்டு வேறு இலை எல்லாமே யூஸ் ஆகுன்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் எல்லா விஷயமும் படிக்கணும். இதுக்கு முன்னாடி தான் நீங்கள் ஃபோக்கஸை உள்ள பாட்டு உள்ளேயே கொடுத்துட்ருப்போம். இப்போ அந்த மீனிங்ஸ், அந்த இலக்கணம், இந்த விஷயங்கள் அதை ஒட்டி இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணுமே தவிர முழு புத்தகத்தையும் படிக்கணும். சிலபஸில் உள்ள விஷயங்களை நல்லா ரிவைஸ் பண்ணணும், நல்லா அதிகமாக படிக்கணும். மற்ற விஷயங்களையும் படித்து தான் ஆகணும், நம்ம விட முடியாது. மேத்ஸில் ஃபாலோயிங் போடுறாங்க, 3 விஷயம் சிலபஸில் வருது, அம்பேத்கர், காந்தியடிகள், நேதாஜி அப்படின்னு வருது. பகத்சிங் சிலபஸில் இருக்குது. ஒருவேளை இல்லை அப்படின்னா கூட பகத்சிங்கை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் அங்கே இருக்கும். வித்யாசாகர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சிலபஸ்லேயே இருக்காது, கேட்டுட்டு தான் இருப்பாங்க. கணிதத்தில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம ஜிஎஸ் தமிழ்ன்றதை விட அதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறது. என்னென்னா சிலபஸில் இருக்கிறது மட்டும் கிடையாது, அதை தாண்டி நிறையா கேட்போம். கணித ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பொதுவாக எல்லாருக்கும் ஒரு வைட் நாலேஜ் இருக்கும். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த துறையில் அவரை பற்றி அவங்கள வேறு எங்கேயா படிச்சிருப்பாங்க, அந்த விஷயத்த ஒரு கொஸ்டின்ஸாக வைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சூழலில் நம்ம இது ஒரு வைடு தமிழ்நாட்டில் அதர்ஸ்ன்னு ஒரு பாயிண்ட்டை போட்டுருவாங்க பொதுவாக சிலபஸில். அண்டு அதர்ஸ் உள்ளிட்டவை
இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம எதையும் ஸ்கிப் பண்ண முடியாது. முழு புக்கை படிக்கணும். அதை நம்ம ஃபோக்கஸ் எங்கே கொடுக்குறோன்றதுக்கு தான் நம்ம அந்த 85 பிரிக்கிறது சார். 10வது வரைக்கும் கட்டாயம் முடிச்சிடணும். 11வது 12வது இந்த சிலபஸ் ஒட்டின விஷயம், இலக்கண குறிப்பு, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, கலைச்சொற்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அதில் இருக்கிறதையும் படித்து தான் ஆகணும். செய்யுள், உரைநடை, இந்த மாதிரி விஷயங்களில் முன்ன லைன் பை லைனாக மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 11th 12th ரீட் பண்ணால் போதும். அதை தாண்டி 1-2 கொஸ்டின்ஸுக்காக தான் நம்ம 100க்கு 100 வேணும்னும் போது தான் கொஞ்சம் வெளியிலையும் போகணும். எல்லோரும் ஸ்கூல் புக்கை படிச்சிடுறாங்க. அப்போ அதே கேள்வியை கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே கேட்பாங்க. வழக்கம் போல் பழமொழியில் கேட்பாங்க, பசுமரத்தாணி போல், உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்வாங்க. திடீர்னு பார்த்தோன்னா இடி சத்தம் கேட்ட நாகம் போல். அது இப்போ இருக்கிறவங்களுக்கு அது பழசாக இருக்கலாம். காரணம் என்னென்னா, நாங்கள் முதல்ல எழுதும்போது அது முதல்ல கேட்டால் நமக்கு அப்படியே ஒரு இடி சத்தம் கேட்ட மாதிரி ஆகிடும். அந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் ஈஸியாக நம்ம ப்ராவர்பு ஈஸியாக நம்ம கிராமத்துலேருந்து வந்திருக்கோம், ரொட்டீன் லைஃப்பில் யூஸ் பண்ணுற பழமொழி, ஆன்சர் பண்ணிவிடுவோமேன்னு நினச்சிட்டு இருந்த விஷயம் அங்கே அப்படியே அச்சமா, பயமா, தவிர்ப்பா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அது பார்க்கும்போது ஒரு சந்தேகத்தை கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி பழைய கொஸ்டின்ஸை பார்க்கும்போது இது திரும்ப ரிப்பீட் ஆகும்போது ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஒரு கொஸ்டின்ஸு புதுசாக ஒன்று உள்ளே வரும். அதை பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயத்துக்கு நாம் சில மெட்டீரியல்ஸோ இன்ஸ்டியூட்டில் இருக்கிறதோ, இன்ஸ்டியூட் போகணுன்னு சொல்லவில்லை, இல்லாமலே தமிழ் பண்ணலாம். பட் அது மெட்டீரியல்ஸ் கிடைக்குது இப்போலாம் நிறைய பிடிஎஃப்பில், ஆன்லைனில். மெட்டீரியல் விஷயம் ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு எவால்யூஷன், நம்ம இன்ஸ்டியூட் போகல அப்படின்னும்பொழுது ஒரு டெஸ்ட்டு அதிகம் எழுதியிருக்க மாட்டோம். இந்த தப்பை அங்கே போய்ட்டு ஒரு டெஸ்ட்டு நிறைய எழுத வாய்ப்பு கிடச்சிருக்காது. அந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது நம்ம ஒரு டெஸ்ட்டு மாதிரி வச்சுக்கலாம். இன்னொன்று, சில நேரம் ஸ்கூல் புக்லேயும் தவறுகள் இருக்குது, நிறையா திட்டிகிட்டே இருக்காங்க. ஸ்கூல் புக்கில் தவறாக இருக்கும், அந்த மெட்டீரியலில் கரெக்டாக இருந்திருக்கும். அப்போ நீங்கள் ஒரு குழப்பம் வருது, அது தப்பா இது தப்பா அப்படின்னு வரும்போது அதை கிளாரிஃபை பண்ணுறோம், யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்குறோம், இல்லை திரும்ப டீட்டெயிலாக நெட்டில் சர்ச் பண்ணுறோம். அப்போ அந்த ஒரு கொஸ்டின்ஸ் ஸ்கூல் புக்கோட பிழையிலையோ இல்லை மெட்டீரியலில் பிழையிலையோ 1-2 கொஸ்டின்ஸு மாறி போகிறது தவிர்க்கப்படும். இன்னொன்று, நமக்கு ஒரு டெஸ்ட், அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். சில கொஸ்டின்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே கேட்காம வெளியில் கொஞ்சம் கேட்டால் தான் நம்ம இன்ஸ்டியூட்டை 4 பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லி சில கொஸ்டின்ஸை ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக கூட இருக்கலாம், இல்லை அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸை எடுத்து போடுவாங்க. அதான் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கணும். நமக்கு அந்த 1-2 கொஸ்டின்ஸு தான் எட்ஜு. நமக்கு 98 இந்த சிலபஸில் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஏற்கனவே 90 எடுத்தவங்க இப்போ 95 ஷூராக எடுப்பாங்க. இல்லை சார், இப்போ அதை ஒரு பேராகிராஃபாக போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து இதில் இவ்வளோ தான், இதில் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக காமிச்சிடுறாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவையும் இப்போ ஸ்கூல் புக் அப்படியே ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்குது. எல்லா ஸ்கூல் புக்கையும் எடுத்து, சிறப்பு தமிழ் இந்த மாதிரி புக்கை எடுத்து கடைசி பக்கத்தில் கலைச்சொற்கள்னு இருக்கும். மொத்தமாக ஒரு 200-300 வேர்டு தான் இருக்கும். டெலகிராம், அஃபிஷியல் கவர்மெண்ட் சர்வீஸில் யூஸ் பண்ணுறது, வலைதளம், இணையம், அந்த மாதிரி கம்ப்யூட்டர், அதுக்கெலாம் தமிழ். முன்னெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னா, கம்ப்யூட்டரோடைய டிரான்ஸ்லேட் என்ன, செல்ஃபோனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் தமிழில் என்ன அப்படின்ற மாதிரி போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, நிறுத்திட்டாங்களே தந்தி, அந்த மாதிரி விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. இப்போ என்ன ஆகுது, ரொம்ப உள்ளே போகிறாங்க. சுட்டி ட்விட்டருக்கு என்ன, வாட்ஸ்அப்புக்கு என்ன, இந்த மாதிரி விஷயம் நமக்கு தெரியும். இன்னும் உள்ள அதில் என்ன சொல்கிறாங்க, அறிவியல், புவியியல், அந்த மாதிரி சிலபஸில் ஒரு வார்த்தைகளை விடுறாங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கு மட்டும் கிடையாது, தமிழ் புக்கு மட்டும் கிடையாது, சயின்ஸ் இப்போ படிக்கிறீங்க, ஜியோ இன்ஃபர்மேஷன், ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், இந்த மாதிரி விஷயங்கள் ப்ராக்கெட்டில் போட்டு சயின்ஸில், இல்லை ஜியாகிரஃபியில், புவியியலில், இந்த மாதிரி விஷயங்களில் எழுதியிருக்கு. ரிமோட் சென்சிங், அதுக்கெல்லாம் தமிழில் எழுதியிருக்கோம். அதையும் கேட்கலாம். இந்த சிலபஸில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக்கில் அது கவர் ஆச்சுன்னா ஓகே. அந்த கலை சொற்களில் சிறப்பு தமிழ் இதில் கவர் ஆகுது அப்படின்னா ஓகே. கவர் ஆகலை அப்படின்னா அதில் இந்த தலைப்பு வச்சு எங்கே வேணாலும் கேட்கலாம். அதனால் நம்ம படிக்கும்போது அந்த கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த சயின்ஸுன்னு இருக்குது, அந்த சிலபஸ் வச்சு தான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க சார். சிலபஸ் பார்க்கும்போது இதில் அறிவியல் சார்ந்த கலை சொற்கள், துறை சார்ந்த கலை சொற்கள், துறை இப்போ டிபார்ட்மெண்ட் அப்படின்றதே ஒரு துறை தான். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இல்லை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், டிசாஸ்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழில் என்ன, அந்த மாதிரி துறைகள் சம்மந்தப்பட்டது.
அடுத்தது அறிவியலில் ஒரு ரிமோட் சென்சிங் அப்படின்னு, புவியியல் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், கம்ப்யூட்டர் கண்ணியில் வருது அந்த மாதிரி ஜிபிஆர்எஸ், இந்த மாதிரி விஷயங்கள். இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இதில் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறதால கலைச்சொற்களாக ஒரு 200-300 கலைச்சொற்களை படிக்கிறோம், முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஒரு பேராகிராஃபில் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. அதுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸோ 15 கொஸ்டின்ஸோ வருது. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, பாரதியார் பாடல், அந்த மாதிரி விஷயங்கள். அதில் எந்தெந்த தலைப்பில் கேட்போன்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்களை அப்படியே இதில் திண்ணிய நெஞ்சம் வேண்டும்னா பாரதியார் எந்த மாதிரி நெஞ்சம் வேண்டுன்றாரு, இதுக்கு என்ன தலைப்பு கொடுப்பீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அதிலே பழமொழி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. பழமொழி ஏதாவது ஒரு இதை கொடுத்துட்டு இந்த பழமொழியில் என்ன சொல்ல வராங்க, பசுமரத்தாணி போடலாம் என்ன மீனிங், இந்த மாதிரி. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டா போதும். அந்த பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் இருக்கிறதுல ரொம்ப ஈஸி. நம்ம தமிழில் பேப்பர் 1 பேப்பர் 2 எங்கே நம்ம 10th 12th படிப்போம். பேப்பர் 1 பேப்பர் 2 படிப்போம். பேப்பர் 2 ஃபுல்லாகவே கதை எழுதுக, கட்டுரை வரைக, அது கூட இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுதான் இங்கே இந்த அப்படியே ஒரு பேராகிராஃப் கொடுக்கறது இருக்கிறதுல ரொம்ப ஈஸி. அப்படியே நம்ம கொஸ்டின்ஸை கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதையே அப்ஜெக்டிவில் இருந்தால் இன்னும் எவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதுதான் இது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்குன்னு எடுத்து தள்ளிட்டு படிக்க வேண்டிய விஷயம் மட்டும் என்ன, அது இலக்கண குறிப்பு, பிரித்தெழுது சேர்த்தெழுதுக்குள்ள ஈஸியான விஷயங்கள் படிச்சிடுறோம். அதுலேயும் 1 2 +++ன்னு 3ஆக பிரிக்கிற மாதிரி வரும். ஸ்பெல் ஒரு 3ஆக பிரிக்கிற போது வர்ற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதை ரிப்பீட்டடாக பார்க்கணும். கொஸ்டின்ஸ் செட் பண்ணுறவங்க ஹார்ட் லெவலில் எல்லோரும் தப்பு பண்ணணுன்னே கொஸ்டின்ஸ் வைப்பாங்க. சில கொஸ்டின்ஸ் கன்ஃபியூஸ் ஆகணும், தப்பு பண்ணணும் அப்படின்ற மாதிரியே சில கொஸ்டின்ஸ் வைப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸை நாம் கன்ஃபியூஸ் ஆகுவோம், தப்பு பண்ணுவோம். அதை ரிப்பீட்டடாக கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி, ஃபுல் புக்கை படிக்க லேட் ஆகும். அதை கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ரிப்பீட்டடாக பண்ணும்போது அது நம்ம கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகிடும். தமிழ் பண்ணோம் அப்படின்னா 6வது 10வது வரைக்கும் ஸ்கூல் புக், புதுசு பழசு, சிறப்பு தமிழ், இது முடிச்சிடணும். 11th 12th இதில் இருக்கிற சிலபஸ் பார்த்துக்கணும். இந்த சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, இலக்கண குறிப்பு, அது கலைச்சொற்கள், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துடணும். இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இல்லை, நம்ம எப்பயுமே சடன் சேஞ்சஸ் யாரும் பண்ணுறதில்ல சார். ரொம்ப பின்னாடி நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 10 year கொஸ்டின்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னா நல்லது தான். எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ நல்லது தான். நம்ம இது எல்லாமே எதுக்காக போகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 5 10 கொஸ்டின்ஸுக்கு தான் போகிறோம். ருட்டீனாக நம்ம இப்போ படிச்சிருக்கிற விஷயம் இந்த நாலேஜ் அப்ளை பண்ணியே 95 எடுக்க முடியும். அந்த மீதி அந்த 5 கொஸ்டின்ஸ் வேணும், இல்லை இதில் எதுவும் தப்பு பண்ணக்கூடாது, கிளாரிட்டி வேணும், திரும்ப ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி வேணும், டெஸ்ட்டு அடித்த மாதிரி ஒரு ஆன்சரை பார்க்காம அடிச்சுட்டு போன மாதிரி கொஸ்டின்ஸை மட்டும் பார்க்குறது, ஆன்சர் யோசிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறத எப்போவும் என்ன பண்ணுவோன்னா பின்னாடி இருந்து போவோம் சார். 2024 நடந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸ் 23 கொஸ்டின்ஸ், 22 கொஸ்டின்ஸ், எப்படி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்னு. அதில் அப்படியே பின்னாடியே போகலாம். சில டைம் அதில் ஆன்சர்ஸ் 1 2 தப்பாகவும் இருக்கும். அதை நம்ம பார்க்கும்போது வேறு எங்கேயாவது படிக்கும்போது அதை நம்ம கிளாரிஃபை டவுட்டாக இருக்குன்றதுன்னா அதை தேடி. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா 2016 நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது சிலபஸ் 12 11 10 சார். 12 எப்படி இருந்ததோ இப்போ அப்படி இருக்குன்னு சொல்றீங்க சார். சிலபஸ் அன்றைக்கி சொல்றீங்க. நான் அப்படின்னா அப்போ இருக்க பார்க்கலாமான்னு கேட்குறேன். அது பார்க்கலாம் சார், கட்டாயம் பார்க்கலாம். 11 12 இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அது இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுத்து பார்த்துட்டு இந்த சிலபஸை பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகும். அந்த கலைச்சொற்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ கலைச்சொற்களே 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அது இல்லாமல் டிரான்ஸ்லேஷன் ஒன்று தனியாக இருக்குது, அது அடுத்த பார்ட் ஒன்று இருக்குது. அப்படின்போது அதில் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்ற விஷயங்கள் எல்லாமே அதில் எல்லாமே வரும். இதை இலக்கண குறிப்புலேருந்து தன்வினை பிறவினையிலேருந்து அதுதான் ஒன்றும். அது தன்வினை பிறவினைனா ஒரு 20-30 விஷயம் இல்லை 50 விஷயம்தான் இருக்கும். அது ஏற்கனவே வந்திருக்கும், இப்பயும் வந்திருக்கும். நம்ம அந்த கொஸ்டின்ஸை 18 ரிப்பீட் ஆகிருக்கும், 20 ரிப்பீட் ஆகிருக்கும், 24 ரிப்பீட் ஆகிருக்கும். ஆல்மோஸ்ட் ரிவிஷன் மாதிரி தான் இருக்குமே தவிர அது நம்ம ஸ்கூல் புக்லேயும் ரிப்பீட் ஆகிருக்கும். அதில் நிறையா விஷயங்கள் ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். நமக்கு அதில் தேவையான விஷயம் ஒரு கொஸ்டின்ஸை நல்லா ஸ்கூல் புக்கெல்லாம் முடிச்சுட்டு கொஸ்டின்ஸை பார்க்கணும் அப்படின்னா அதில் தெரியாத கொஸ்டின்ஸ் 5 10 தான் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம். டிஎன்பிசி இந்த அப்டேஷன் மூலமாக சிலபஸ் சேஞ்ச் மூலமாக என்ன விஷயம் சொல்ல வருது, எந்த விஷயத்தை ஆஸ்பெக்ட் எதிர்பார்க்குறது? அதாவது ஒரு 2 விஷயம் சார். தமிழ் ஆங்கிலம் படித்தவங்களுக்கு ஒரு
இது இல்லை, ஆங்கிலம் படிச்சுட்டு நாங்கள் தமிழில் இவ்வளோ கஷ்டப்பட்டு கிளியர் பண்ண முடியல அப்படின்னு ஒரு அதிருப்தி இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்கள அந்த உரைநடை நிறையா கதை பகுதி உட்பட அவங்க ஃபுல் எனர்ஜியை அது உள்ளேயே தமிழ்லேயே போடுற மாதிரி இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷத்தில் நிறைய பேர் வீணாக போகிறதுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்காததுக்கு காரணம் 2012 டிஆர்ஓ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். தமிழ் அவ்வளோ படிப்பார், தமிழ் சிலபஸை தமிழில் கொஸ்டின்ஸு சாதாரணமாக கேட்டு அந்த எஃபர்ட்டை ஜிஎஸ்சில் போட்டிருந்தோம்னா ஜிஎஸ் யாராலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட 100 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 80க்கு மேலே போடுறது சிரமமாக இருக்கும். 60 சாதாரணமாக போடுவாங்க, சாதாரணம் இல்லை அதுக்கும் சிரமம் பண்ணும். 60, 65, 70 வரைக்கும் நிறைய பேர் போடுவாங்க. 80 அதுக்கு மேலே போடுறவங்க இதாக இருப்பாங்க. நான் இப்போ தமிழில் நான் இப்போ ஒரு வாரம் போய் படிச்சுட்டு போய் எழுதினா கூட எனக்கு ஏற்கனவே அந்த இலக்கண அறிவு அது இதெல்லாம் கொஞ்சம் இருந்ததால் என்னால் ஒரு 95, 97 கொஸ்டின் 98 கொஸ்டின்ஸ் போட முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னா நான் திரும்ப தமிழ் புக்கையே உட்காந்து உரைநடை அது இதுன்னு படிச்சுட்டே இருப்பேன். அவளும் வந்து சாதாரணமாக சில பேர் எனக்கு 95 போதும் தமிழில், அந்த 2-3 கொஸ்டின்ஸுக்கு நான் வந்து ரொம்ப 12வது வரைக்கும் தேவிரா அது இதுன்னெலாம் நான் படித்து இது பண்ண விரும்பல. ஜிஎஸ்சில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு படிக்கிறது ஒன்று. இன்னொன்று, நம்ம ஆட்கள் நிறைய விஷயங்களை படிக்க ஒரு டஸ்ட்பின் மாதிரி தான் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். நம்ம ஒரு அளவு தான் போடலாம். அதுக்கு பிறகு அதை ஏதாவது தேவையில்லாத விஷயத்தை உள்ளே போட்டோம்னா தேவையான விஷயம் வெளில வந்துடும். நிறைய படிக்க கன்ஃபியூஸ் ஆகும். ஐயோ இந்த பாடத்தில் ஒரு இளந்திரையனா சாலை இளந்திரையனா பிரிஞ்சு தன்னாரா கம்மியாக படித்தோம்னா அந்த கன்ஃபியூஸ் ஆகாது. அப்போ நிறையா படிக்கும்போது ஐயோ நான் படிக்கலையே, ரிவிஷன் பண்ணலையே, எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தோடனே வரும் ஐயோ 8வது புக்கு ரிவிஷன் பண்ணலையே, 9வது புக்கு ரிவிஷன் பண்ணலையே, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்தால் நம்ம 20 புக்கை படிச்சிருப்போம் அது ஞாபகம் வராது. படிக்காத ஒரு புக்கோ ரிவைஸ் பண்ணாத ஒரு ஏரியா மட்டும்தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி எக்ஸாம் ஹாலில் நம்ம யோசிக்கவே கூடாது. பட் வரும், அது தானாக வரும். நம்ம கெட்டது தான் வந்து தானாக வரும், நல்லது நம்ம தான் தேடி போகணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீலை கொடுக்கும். நான் மட்டும் படிச்சிருவோம் நிறைய விஷயங்கள், சார் இது ஈஸி தானே, சர்க்கியூட்லாம் ஈஸி தானே, அது இருக்கட்டும் எக்ஸாமில் கேட்கவே மாட்டாங்க. அதையே நான் ஒரு 10 நிமிஷமாக இருக்கட்டும் 20 நிமிஷமாக இருக்கட்டும் நான் அதை படிக்கணும், திரும்ப ரிவிஷன் பண்ணணும், ஒரு 4 ரிவிஷன் பண்ணுறேன், 4க்கும் 10 நிமிஷம்னா ஒரு அரை மணி நேரத்தை நான் அதில் ஏன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி இவங்க தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கே கூட இதுக்கு முன்னே அவ்வளோ வேஸ்டேஜ், டைம் வேஸ்டேஜ் அதில் போட்டு தமிழை உட்காந்து பாவம் நமக்கு தெரிஞ்ச பசங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பானு பார்த்தா எவ்வளோ போட்டேன்னா 92, நான் 93 நானும். ஜிஎஸ்சில் அதுலேயும் அந்த ஆவரேஜாக 60, 65 அந்த ரேஞ்சில் இப்போ கொஸ்டின்ஸ் ஈஸி தான் பண்ணியிருக்காங்க. தமிழ் முன்னைக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதான் நான் சொல்கிறேனே, முன்னே 90+ எடுத்தவங்களால் 95+ எடுக்க முடியும். சேர்த்து பிரித்ததுக்கெல்லாம் ரொம்ப பெருசாக மனப்பாடம் பண்ண தேவையில்லையே. அறிஞ்சொற் பொருள், நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள், பயன்படுத்துகிற வார்த்தைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை பார்த்த உடனே அதை படிக்காமல் கூட சில வார்த்தைகள் எழுதிடலாம். அறம்னா என்ன, இது என்ன அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் படிக்காமல் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நூலை எழுதுனது யாருன்னு கேட்டால் திருக்குறளை எழுதியது யார் அப்படின்ற விஷயம் நான் படிச்சிருந்தால் மட்டும்தான் எனக்கு தெரியும். இது ஈஸியான கொஸ்டின்றதால எல்லாருக்கும் தெரியலாம். ஆனால் ஒரு புதுசாக ஒரு நூல் பொன்னியின் செல்வன் எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் எழுதுவோம். அதில் தெரியலன்னா அது வந்து அவ்வளோதான், 0 தான். அந்த மாதிரி தான் இதில் வந்து அப்படி தான் சேர்த்து பிரித்ததுக்கு நீங்கள் படித்ததே தான் வரணும்னு இல்லை. படிக்காத ஒரு விஷயம் வந்தால் கூட படித்த நாலேஜை வச்சு அது ஒரு இலக்கணம் தானே, கிராமர், மேத்ஸ் மாதிரி தான், ஃபார்முலா மாதிரி தான். நீங்கள் பிரித்து எழுதலாம், உங்களால் பிரித்து எழுத முடியும். நீங்கள் ஒரு வார்த்தையை படிக்கிறீங்க, பைந்தமிழ் படிக்கிறீங்க, செந்தமிழை பிரித்து எழுத, இந்த மாதிரி இது ரெண்டும் வேறு. பட் லைட்டாக அந்த மாதிரி அந்த கண்ணோட்டத்தில் நம்ம செம்மை கூட்டல் தமிழ் அந்த மாதிரி பிரித்து எழுதுறதுக்கு ஒரு விஷயம் படித்தாலும் அது ரிலவெண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் பண்ண முடியும். வினை எச்சம்னா இந்த மாதிரி வருது, வினை ஆணையம் பெயர்னா இப்படி வரும். இந்த மாதிரி விஷயங்களை வச்சு உங்களுக்கு தெரியாத ஒரு வார்த்தை வரும்போதும் படிக்காத ஒரு வார்த்தை வரும்போதும் கணிதத்தை போல் அந்த லாஜிக் தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ண முடியும். அதில் தான் கொஸ்டின்ஸ் அதிகம். அது பயப்படவே தேவையில்லை சார். ஆனால் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து 100 கொஸ்டின்ஸ் 100க்கு 98க்கு 100க்கு 100 எய்ம் பண்ணும், 98க்கு குறையக்கூடாது. உங்க பார்வையில சொல்றீங்கன்னா இந்த அப்டேஷன் வந்து எப்படி இருக்கு தமிழுக்கு? இல்லை, இது விரும்பத்தகுந்த மாற்றம் தான். சயின்ஸில் விரும்பத்தகுந்தது விரும்பத்தகாத மாற்றம் அப்படின்வாங்க. இது விரும்பத்தகுந்த மாற்றம் தான், தேவையானது தான். என்ன ஒரு பார்த்துட்டோம்னா ஒரு டைமும் மாறுற ஒரு 3 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸுக்கு ஒரு டைம் 5 இயர் பிளான் மாதிரி கொஞ்சம் மாற்றாமல் சின்ன மாற்றம் இருந்தால் பரவாயில்ல.
இது அடிக்கடி மாறுறதால அவங்களுக்கு ஐயோ மாறிடுச்சேன்ற ஒரு பயம் வருதே தவிர இது மாற்றமே கிடையாது. அதான் மறு வச்சா டபுள் வேர்ஷன் சொல்லி ஏமாத்துற மாதிரி தான். இது மாறலாம், பெரிய மாற்றம்ன்றது ஜிஎஸ்லாம் பார்த்தா அப்படியே தான் இருக்கும். இதில் தமிழ் கூட ஓகே, இதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தது, இங்கே இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இல்லாமல் இருந்தது, இப்போ அதில் வருது, அவ்வளோதான்.